ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் வந்து இந்திக்காரங்களுக்கு இந்த செவுறு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் இந்திக்காரங்களுக்காக நாங்கள் கட்டிவிட்ட ரூமு. அதுக்கு பின்னாடி தான் நம்ம தடம் போகும். இது பார்த்திங்கன்னா அவங்க தண்ணியில் வெளியே வரதுக்காக தோட்டத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக கீழே குழி பறித்து அதை வந்து மேலே போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அது இப்போ தான் ரெடி பண்ணதுனால எல்லாமே கஜன்னு கிடக்குது. இன்னும் நிறையா வேலை இருக்குது. காலையிலேயே எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் நேரமே துவைச்சி போட்டாச்சு. இன்றைக்கி இந்த கட் அவுட் வந்து நம்ம காட்டில் வந்து ரோட்டு வேலை வந்து செஞ்சாங்க. அந்த ரோட்டு வேலைக்கு அடையாளமாக இந்த கட் அவுட் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. தண்ணி இப்போ தான் எடுத்துட்டுச்சு, அதனால தான் வந்து எல்லா பக்கம் ஈரமாக இருக்குது. நான் வந்து இந்த ஓஸே போட்டு விட்டேன், ஏன்னா 4 நாளைக்கு தான் காடு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூடு வந்து ஏறிடும். வாய்க்கால் சுத்தம் பண்ணியே வாய்க்கால் எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 400 500 கூலி கேட்குறாங்க. 2 நாளைக்கு வரணும் 800 900 ஆகுது. அதனால் வந்து இந்த ஓசையே வாங்கி போட்டோம். தண்ணி மட்டும் எடுத்துட்டா போகுது. அதனால் வந்து ஓசையே வாங்கி போட்டுட்டோம். தேக்கு மரம் பார்த்தா வச்சுருக்கிற கொஞ்சம் தலைஞ்சிருக்குது. இந்த ஒரு தேக்கு மரம் பார்த்திங்கன்னா முதலே வச்சுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது காக்கட்டாம்பூச்செடி ஒரு பூ கூட பூக்கிறதே இல்லை. ஆனால் தேக்கு மரம் நல்லா தளன்னு இருக்குது. இப்படியே தலைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. இதுதான் நம்ம காடு. இது வந்து எந்த வெள்ளாமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாக சிப்காடு தண்ணி வந்துருச்சுங்களா, அதனால் வந்து எது பண்ணாலும் வர்றதே இல்லை. ஒரு கீரை போட்டால் கூட அது முளைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு. ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கத்திரிக்காயில் எவ்வளோ சும்மா அப்படியே சாக்காக கொண்டு போவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து நான்லாம் எவ்வளோ நாள் வந்து வெங்காயம்லாம் பிடுங்கிருக்கிறோம். இப்போல்லாம் எதுவுமே பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க. பாருங்கள், கருவேப்பிலை செடி கூட ரொம்ப மோசமாக தான் இருக்குது. தலையெல்லாம் பழுத்து செடியே சரியில்லை. தண்ணி சரியில்லாதனால எந்த வெள்ளாமே வர்றதில்லை. கத்திரிக்காய் செடி பாருங்கள், ஃபுல்லாக எறும்பு. அதனால் வந்து அதுக்கு எறும்பு மருந்து போட்டுட்ருக்காங்க அம்மா. பூ நிறையா பிடிச்சிருக்குது, ஆனால் எறும்பு வந்து செடி தலையெல்லாம் திங்குதுன்னு எறும்பு மருந்து போட்டுட்ருக்குறாங்க. காட்டில் எது தண்ணி இருந்து என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ணுறதுக்கு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவும் ஆத்தாவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாய்க்கால் ஃபுல்லாக மிளகா செடி வச்சுட்ருக்கிறதுனால ஃபுல்லாக பூடு வந்துருச்சு. அதனால் அதை களை வெட்டிகிட்ருக்குறாங்க. நான் வந்து கையிலேயே சரி பிடிங்கி பார்க்கலான்னு பிடுங்கினா மழை பெஞ்சு ஈரமாக இருக்கிறதுனால கையில் பிடுங்கினாவே நல்லா வருது. அதனால் கொஞ்சம் நானும் அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா மிளகா செடி வச்சு என்ன பண்ணுறது, மயில் வந்துடுது. மயிலுக்கு யார் காவல் இருக்கிறது? டெய்லி போய் முடுக்கிட்டு எந்நேரம் முடுக்க முடியுமா? ஆத்தா ஒன்று தான் வீட்டில் இருக்கிறாங்க. எந்த வெள்ளாமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இனி வருங்காலத்துலலாம் என்ன பண்ணுறதுனே தெரியறதில்ல. விவசாயம் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கம்பெனி கொண்டாந்து வச்சு எதுவுமே பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்சம் இப்போ தான் எல்லாம் நல்லா வந்திருக்குது. மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ தான் சுரக்காய் செடியும் போட்டிருக்குறோம். அதுவும் தலைன்னு வந்திருக்குது. எல்லாம் தலைஞ்சு வருது. ஆனால் மேலே வந்தால் அதெல்லாம் அப்படியே கள்ளிப்பூச்சி விழுந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகி இதாகிடுது. அதுதான் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம மருந்து அடித்தாலுமே அது மருந்து வேலை செய்கிறதில்ல. கரிஞ்சிக்குட்டி தலை அது நாங்கள் வந்து விதை போடல, அது மலைக்கு வந்து அடிச்சுட்டு வந்துருச்சா இருக்குது. காடு ஃபுல்லாக நிறையா செடி முளைச்சிருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போல் காட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஈவினிங் போல் வந்து சரி ஒப்புட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சி இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து ஒப்புட்டு செஞ்சிட்ருந்தோம். ஒப்புட்டு உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.